வாழ்த்துதலையும் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில செய்த ஒரு சில நன்மைகளை குறித்து உங்களுக்காக அறிவிக்க வந்திருக்கிறேன். நானும் உங்களை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் எதற்காக நான் பெற்ற இன்பத்தையும் நான் பெற்ற சமாதானத்தையும் நான் பெற்ற சுகத்தையும் உங்களுக்காக அறிவிக்க வந்திருக்கிறோம். நானும் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எங்க அப்பா ஒரு கோவில் பூசாரியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அப்பாவை பார்த்து கேட்டேன், அப்பா, நான் ஒரு திருச்சபைக்கு போக போகிறேன். அப்பொழுது அப்பா சொன்னார், அப்பா, உன்னுடைய விருப்பம், உனக்கு எது நல்லதோ அதை செய் என்று என்னுடன் கூறினார். அப்பொழுது நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் 4 பேரும் ஒரு திருச்சபைக்கு சென்றோம். அப்பொழுது நான் போதகரை பார்த்து நாங்களும் சீக்கிரமா ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கூறினோம். அப்பொழுது ஒரு வருடம் கழித்து போதகர் எங்களுக்கு 4 பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்பொழுது அந்த நேரத்தில் இருந்து அப்பா அந்த கோயில் வேலையை செய்யவில்லை. நான் எப்ப ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்பொழுது இருந்தே அவர் கோயில் வேலையிலிருந்து விட்டு விலகிவிட்டார். ஆனாலும் ஆண்டவர் அதை நேர்த்தியாய் எங்களுக்கு செய்து கொடுத்தார். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக தான், நான் பெற்ற சுகத்தையும் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக நடுத்தெருவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மதம் என்று நீங்கள் அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்தர் என்பது ஒரு மதம் அல்ல. இயேசு கிறிஸ்தர் என்பது ஒரு மார்க்கம். உன்னையும் என்னையும் மீட்டு எடுக்க வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்துல எவ்வளவோ அநியாயம், அட்டுழியம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ பேப்பரை பார்த்தாலும் பத்திரிகை திருப்பினாலும் இங்கே வெட்டினார்கள், அங்க வெட்டினார்கள், இங்கே கற்பழித்தார்கள் என்று பத்திரிகை நியூஸை நம்ம தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை அனைவரையும் ரட்சிக்க கூடியவர். நாங்க உங்களை பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல. நொந்து போன இருக்கிற உங்க உள்ளத்துல இருக்கிற இருதயத்துல சின்னதா ஒரு இடத்தை தான் கேட்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு ரட்சியினால், இதுவே ஒரு கிருபையினால். இனி காலம் செல்லாது. நீ இப்படி வாழ்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு போயிடலானே, நீ மனக்கோட்டை கட்ட வேண்டாம். பிரியமானவர்களே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ஒருவன் தன் வீட்டு கதவை தட்டி திறப்பானால் அவனோட கூட நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் தெளிவாய் வசனத்தின் மூலமாய் சொல்லி இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் தெரு தெருவாய் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவராவது ரட்சிக்கப்பட மாட்டாங்களா என்பதற்காக தான் பிரியமானவரை வாரந்தோறும் எங்களுடைய சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த சாட்சியாக உங்களுக்கு இந்த ஒட்டிம்பாக்கம் பகுதியில் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். என் சாட்சியை நிறைவு செய்கிறேன்.